வேல்மாறல் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்ன உடனேயே மறக்காம தெரிஞ்சோ தெரியாமையே எல்லாருக்கும் இந்த வேல்மாறல் பரிச்சயம் ஆயிருச்சு. வேல்மாறலினுடைய அதிசயத்த சொல்லணும் அப்படின்னா, 1 இல்ல 2 இல்ல நெறைய சொல்லிக்கிட்டே போலாம். ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன். சமீபத்தில நெறைய வேல்மாறல் வழிபாடு நடத்தணும். நம்ம கோவையில வேல்மாறல் பதிகம் பாடிக்கிட்டு இருக்கும்போது, நான் சொன்னேன், "வேல்மாறல் படித்தால் வீட்டுக்கு நம்மளை அறியாம தானா வேல் வரும்னு" சொன்னேன். அருணகிரிநாதர் சொன்னார், யாரெல்லாம் திருப்புகழ் படிக்கிறாங்களோ, மனதுருகி முருகனை வேண்டுறாங்களோ, எங்கெல்லாம் முருகான்னு நினைக்கிறாங்களோ, அங்கெல்லாம் முருகப்பெருமான் மயில் வடிவில வந்து நிற்பார்ன்னு சொன்னார். அதை நிரூபிக்கிற வகையாக கோவையில் நடந்த வேல்மாறல் வழிபாட்டில் நிறைவாக முருகப்பெருமானுக்கு தீபாரணை பண்ணும்போது, மயில் தோகை விரித்து வேல் வைத்திருந்ததுக்கு மேலே நின்று அந்த நடன காட்சி கொடுத்தது எல்லாம் சிலிர்த்து போனாங்க.